Hi friends, இன்னைக்கு HDMI பற்றி பார்க்கலாம். HDMI stands for High Definition Multimedia Interface. இந்த HDMI-னுடைய டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நீங்களே உங்கள் வீட்டில் டிவியில் பழைய அந்த CRT டெக்னாலஜி டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பின் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ. ஸோ எல்லோ வந்து வீடியோவுக்கும், ரெட் அண்ட் ஒயிட் வந்து ஆடியோவுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 கேபிள் போக வேண்டியதாக இருந்தது. ஒரு கம்ப்ளீட் ஒரு பிக்சர், ஒரு வீடியோ ப்ளே ஆகணும்னா 3 கேபிள் போனால் தான் உங்களுக்கு டிவியில் வந்து ஒரு வீடியோ வந்து கிடைக்கும். வீடியோ வித் ஆடியோ. மானிட்டர்லேயும் பார்த்திங்கன்னா மானிட்டர்லேயும் ஒரு வீடியோ வரணுன்னா விஜே கேபிள் வந்து தேவைப்படும், ஆக்ஸ் கேபிள் ஒன்று தேவைப்படும். ஸோ மானிட்டருக்கும் ஒரு 2 கேபிள் தேவைப்படுது. ஸோ காமனாக ஒரு கேபிளில் ஆடியோவும் எடுத்துகிட்டு போகணும், வீடியோவும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ காமனான ஒரு காமன் சிக்னல் ட்ராவல் பண்ணணும், ஒரே கேபிளில் ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த கேபிள் தான் HDMI கேபிள், ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். ஹை டெஃபினிஷனாகவே ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கோசரம் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த HDMI கேபிள், ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். இதுலேயும் ஜாப்ஸ் வந்து BE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸுக்கு நிறைய ஜாப்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இருக்குது. ஏன்னா இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸில் HDMI கேபிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. டிவியாக இருக்கட்டும் அல்லது மானிட்டராக இருக்கட்டும் அல்லது ஹை எண்டு விசுவல் இன்ட்ராக்டிவ் ஃப்ளாட் பேனலாக இருக்கட்டும் இல்லை அவுட்டோர் டிஸ்பிளே பேனலாக இருக்கட்டும், HDMI கேபிள் இல்லைன்னா எந்த இண்டஸ்ட்ரியுமே, இந்த டிஸ்பிளே இண்டஸ்ட்ரியில் HDMI கேபிள் வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நீங்கள் ஜாப் வந்து சர்ச் பண்ணலாம். தேங்க்யூ.